மனுஷன் உண்மையான விசுவாசம் இருந்தா அவமானங்களை பெருசுப்படுத்தாது. இந்த உலகம் சொல்லும், நீ இன்னுமா அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவர் தான் உன்னைய கண்டுக்கிடலையே, அவர் உன்னை அவமானப்படுத்துறாரு. சில நேரங்களில் இந்த சீசைகளுக்கு அப்படி ஆயிடுச்சுது. இவ ஓயாம தொந்தரவு பண்ற, அவளை அனுப்பிவிடும்னு சீசைகளே சொல்றாங்க. நல்ல கவனிங்க, எல்லாமே பைபிள் எழுதப்படலை. சுற்றி நிற்கிறவங்க இவ்வளோ தூரம் பேசின பிறகு இவ எதுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறார் என்றுதான் உலகம் பார்த்து சொல்லும். ஆனால் அவளுக்கு தேவை, என் பிள்ளை சுகமாக வேண்டும் என்கிற அக்கறை அவளுக்கு இருந்தது. விடாமல் கர்த்தரை பற்றி கொண்டே வந்தாள். நான் சொல்றேன், ஜெபம் பண்ற தேவ பிள்ளைய, நீ அவமானத்தை பார்க்காத, கர்த்தரை தொடர்ந்து ஜெபம் பண்ணு. உண்மையான விசுவாசம் என்பது தொடர்ந்து ஜெபிக்க செய்யும். அவமானங்களை பெருசா என்னது? இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை, உண்மையான விசுவாசத்தை பார்க்காது. கர்த்தர் தான் உண்மையான விசுவாசத்தை உனக்குள்ள பாப்பார் ஆண்டவர். இந்த உலகம் உனக்கு உன் விசுவாசம் உண்மையானதுன்னு உலகத்துக்கு தெரியாது. அது பைத்தியம் சொல்லும், பிழைக்க தெரியாதுன்னு சொல்லும், இப்படி போய் அலைவாளன்னு சொல்லும், இங்கேயா நிற்கிற, இப்படியா ஜெபிக்கிற என்ன இந்த உலகம் சொல்லதான் செய்யும். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இப்படி சொல்றாங்க தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க பாஸ்டர், குடும்பத்தில் சொந்தக்காரங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க, போய் நீ அங்கே போயிருக்கியான்னு கேட்குறாங்க, இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்றாங்க, நீ எதுக்குன்னு சோகம் கொடுத்தாருன்றதுக்காக ஞானசானம் எடுத்தியான்னு கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நீ பைத்தியக்காரி ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து அவமானப்படுத்தலாம், ஏளனமாய் சொல்லலாம், கர்த்தருக்காக நீ முன்னேறுவதை இந்த உலகம் அவமானமாக நினைக்கலாம். ஆனால் உண்மையான விசுவாசம் உனக்குள்ள இருந்தா அவமானங்களை பெரிதுபடுத்தாது. இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.